சங்கமம். இது நீங்க சொல்லுங்கடா, நீங்க மட்டும் சொல்லுங்க. அப்ப என்ன சொன்னாங்க? அனைவருக்கும் வணக்கம். இந்த மூலிகை வந்து மிக மிக முக்கியமான மூலிகை. கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய மூலிகை. இது பேர் வந்து அவுரி மூலிகைன்னு பேர். வண்ணான ஊரி, நீலி ஊரி அப்படின்னு பேர். உங்களோட காயை பார்த்தீங்கன்னா உருண்டை காயாக காய்க்கும். அதே மாதிரி பாருங்க, இது அதே மாதிரி தான் எல்லாம் இருக்கும். இது வந்து கொடிஞ்சி. ஆனால் இதுதான் நமக்கு மருத்துவத்துக்கு இப்போ அதிகமாக பயன்படுது. இந்த இதுக்கு இடம் ஒன்று போல இருக்கும். இந்த காய் பார்த்தீங்கன்னா சப்பட்டையாக இருக்கும். அது வந்து கொடிஞ்சி. இது வந்து உருண்டைக்காயாக காய்க்கும், லேசாக வளைஞ்சிருக்கும். இதுதான் அவரி. ஒரு வித்தியாசத்தை காட்டுறதுக்காக வேண்டி கொண்டு வந்திருக்கேன். இந்த உலகத்தில் மொத்தம் பாசனங்கள் 64 பாசனம் இருக்குது. அதில் வந்து விஷம் முறிவுக்கு வந்து பாம்பு கடி, தேள் கடி, என்ன கடித்தாலும் சரி இந்த வேரை கட் பண்ணி ஒரு வேருக்கு 21 மிளகு, கவனிச்சுங்க, ஒரு வேருக்கு 21 மிளகு வச்சு தட்டி கஷாயம் போட்டு குடிச்சாச்சுன்னா எப்பேற்பட்ட பாம்பு கடியும் சரி. வம்சாவத்தில் நிறைய பேருக்கு பாம்பு கடியை வாயை வச்சு உறிஞ்சி விஷத்தை எடுத்துட்டு இந்த மருந்து கொடுத்து நிறைய பேருக்கு குணப்படுத்தியிருக்கேன். இது பாம்பு கடிக்க எத்தனை பேருக்கு சரி. விதி முடிஞ்சவங்களுக்கு விஷம் பாம்புன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. விஷம் பாம்பு கடித்தவங்களே நம்ம ஊரில் 2 பேருக்கு குணப்படுத்தியிருக்கேன். அப்படிப்பட்ட மருந்து வந்து இது விஷக்கடிக்கு. இப்போ நேற்று ஒரு பையன் குழவை கட்டிட்டு சொன்னாங்களா, யாரா இந்த இருக்குல்ல, இந்த இலையை உருவி கொஞ்சம் மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சத்தோடையை நல்லா அரைச்சி நல்லா கெட்டி அதை வச்சு கட்டிட்டீங்கன்னா இந்த குழவை கடிச்சதெல்லாம் ஓடிடும். சரி, பாம்பு கடிச்சிருச்சுன்னா விஷத்தை வந்து உறிஞ்சி எடுக்கணும்னா எல்லாராலும் முடியாது. அதுக்கு அனுபவம் கொஞ்சம் வேணும். வாயில் புண்ணு இருந்துச்சுன்னா இந்த விஷத்தை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு முன்னால் நம்மளை அடிச்சிடும். அதனால் வெத்தலையை மிளகு நல்லா மென்று கொஞ்சம் உறிஞ்சிட்டு அது பிறகு விஷத்தை உறிஞ்சிட்டு அது பிறகு இந்த மருந்து கொடுத்தா ரொம்ப நல்லது. ஒரு விஷத்தை உரியவே முடியாது, உங்களுக்கு தெரியாது அப்படின்னா இந்த வேற மட்டும் நட்டுவ கல் கடிச்சாலும் சரி, தேள் கடிச்சாலும் சரி, பூரம் கடிச்சாலும் சரி, எல்லாருக்கும் இதே மருந்து. அது உழுக்க கொடுத்துட்டு இந்த இலையும் மஞ்சளையும் நல்லா அரைக்கணும். அரைச்சி ஒரு துணியில் வச்சு முடிஞ்சிக்கிட்டு வடைச்சட்டி இருக்குல்ல, வெறும் வடைச்சட்டி வந்து வச்ச உடனே சூடாக இருக்கும். அதை வச்ச உடனே சுறுன்னு இழுக்கும். அப்படி இந்த இடத்துல கடிச்சிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல சுற்றி நல்லா ஒத்தனை கொடுத்துருங்க, விஷத்தையே எடுத்துருவான். அதாவது நாய் கடிக்கு வந்து வேட்டை நாய்க்கும் வெறி நாய் கடிக்கும் மருந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. நான் வெறி நாய் கடிக்கும் வேட்டை நாய்க்கும் கடிச்சதுக்கெல்லாம் மருந்து கொடுத்துருக்கேன். அதாவது இது பாம்பு, இது வந்து பாம்பு கடிக்கு மட்டும் இல்லாமல் மஞ்சக்காமாலைக்கு ஒரு முக்கியமான மருந்து. இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் மஞ்சக்காமாலைக்கு சின்ன பிள்ளையிலேருந்தாலும் ஏகப்பட்டவர் எனக்கு வந்திருக்காங்க. மஞ்சக்காமாலைக்கு வந்து நான் காசே வாங்க மாட்டேன். இந்த இலையவும் பசும்பாலம், அதாவது கைப்பிடி அளவு. இப்போ கைப்பிடி அளவுன்னு பொதுவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பொதுவாக வந்து வைத்தியத்தில் வந்து இது புக்கில் வந்து கைப்பிடி அளவுன்னு போட்டுருப்பாங்க. இந்த பையன் சாப்பிட்டானா அந்த பையனோட கைப்பிடி அளவு, பெரிய ஆள் சாப்பிட்டா அந்த கைப்பிடி அளவுக்கு இலையை பிடுங்கி பசும்பால் விட்டு நல்லா அரைச்சி அதுக்கு அந்த பாலை குடிச்சாச்சு அப்படின்னா 3 நாள் தான் மஞ்சக்காமாலை எங்கிட்டு போச்சுன்னு தெரியாது. மஞ்சக்காமாலை ஏன் வருது அப்படின்னா கல்லீரல் பாதித்தா மட்டும்தான் வரும். கல்லீரல் ஏன் பாதிக்கு அப்படின்னா இன்றைக்கி வந்து தண்ணி அடித்தவங்களுக்கு தான் அதிகமாக பாதிக்கும். ஆனால் ஏன் பெண்களுக்கெல்லாம் ஏன் வருது அப்படின்னா அதிகமாக கறி, மீன், முட்டை சாப்பிடுங்க அத்தனை பேருக்கும் வரும். அதனால் கறி, மீன், முட்டை வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது ஜீரண சக்தி பாதிக்கப்பட்டு கல்லீரலாம் பாதிக்கப்படும். அதனால தான் கறி, மீன், முட்டையெல்லாம் சாப்பிட்றது நிப்பாட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாமே
நல்லது நீங்கள் நினைக்கிங்க. கறிமீன் முட்டை உடம்புக்கு ரொம்ப கெடுதி. அவர் ஸ்டாப் பண்ணிக்கோ. கறி மீன் முட்டை சாப்பிடக்கூடாது. சூப்பர். அப்போ சரி, மஞ்சள் காமாலை வந்துருச்சு, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அது எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கண்ணை பார்த்தீங்கன்னா கண்ணுள்ள வந்து இது கண்ணில் பூரா மஞ்சளாக இருக்கும். கையில் பார்த்தீங்கன்னா உள்ளங்கை தடையை பார்த்தீங்கன்னா அங்கே மஞ்சளாக இருக்கும். சிறுநீர் போகிறது பார்த்தீங்கன்னா அதுவும் மஞ்சளாக போகும். வேறு ஒன்றும் வேண்டாம். நல்லா அந்த காலத்தில் டெஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சுடு சோறில் கொஞ்சம் நம்ம சிறுநீரை வச்ச உடனே இந்த சோறு பூரமே மஞ்சளாக மாறிடும். அப்போ இதுதான் மஞ்சள் காமாலைக்கு அறிகுறி. இந்த இலையவும் பசும்பாலையும் 3 நாள் அரைச்சி உழுக்க குடிச்சிட்டு 3 நாளைக்கு குளிக்கவே கூடாது. தலையில் வந்து இந்த இலையவும் மிளகையும் சேர்த்து அரைச்சி தலையில் பத்து போட்டுடணும். 3 நாளைக்கு குளிக்கக்கூடாது. உப்பு இல்லாத பற்றியிருந்தேன், உப்பு போட்டே சாப்பிடக்கூடாது 3 நாளைக்கும். அது மாதிரி முக்கியமாக எண்ணெய் பலகாரம் வடை மற்ற எதுவுமே சாப்பிடக்கூடாது. தலையில் பத்து போட்டுட்டு 4ஆம் நாள் ஓமமும் பாலும் சேர்த்து அரைச்சி தலையில் குளிச்சாச்சுன்னா இந்த மஞ்சள் காமாலை எங்கிட்டு போச்சுன்னு தெரியாது. இதை விட பெரிய நோய்னா வைரஸ் பி காமாலைக்கு அதாவது டாக்டர்கிட்ட மருந்தே கிடையாது. ஆங்கில மருந்து சவாலூட்டி சொல்லலாம். அந்த அவரி ஒரு ஒன்றுதான் அந்த வைரஸ் பி காமாலையே குணப்படுத்தக்கூடியது. அற்புதமான ஒரு மருந்து. இது மாதிரி இன்னும் நிறையா இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஒரே நாள் எல்லாமே புரியாது. நாளைக்கு ஒருக்க இதே பாடம் ஒருக்க எடுக்க வேண்டியிருக்கு. இன்னும் நிறைய மருத்துவம் இதில் இருக்குது. ஏன்னா வேறு ஒன்றும் வேண்டாம். இந்த இடம் எங்கே பார்த்தாலும் சரி உருகி தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி தலையில் பத்து போட்டுட்டு அதுக்கு பிடிச்சவங்க அவங்க மஞ்சள் காமாலை இந்த காலம் வராது. 2வது வந்து முடி வந்து ஒரு முடி கூட நரைக்காது. முடி அவ்வளோ அருமையாக வளரும். கண்ணு பிரகாசமாக இருக்கும். இதை சாப்பிடலாமான்னா அதை சாப்பிடலாம். எப்படி சாப்பிடுங்க முறையை நாளைக்கு வீடியோ சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.